2011ஆம் ஆண்டுக்கு பின் நவம்பர் 10ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் காரில் நடந்த வெடிப்பு சம்பவம் நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியதற்கு முக்கிய காரணம் அது நடந்தது டெல்லி செங்கோட்டை அருகே. அப்படி அந்த செங்கோட்டையில் என்ன இருக்கிறது? டெல்லி செங்கோட்டை பற்றிய இந்த 5 விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? முகலாய அரசர் ஷாஜகான் தன்னுடைய புதிய தலைநகருக்காக ஷாஜஹானாபாத் கோட்டையை கட்டினார். இந்த கோட்டையின் கட்டுமான பணி 1639 1648 வரைக்கும் 9 ஆண்டுகள் நடைபெற்றது. இதற்கு செங்கோட்டை என்று பெயர் வந்ததற்கு காரணம் இந்த கோட்டை ரெட் சாண்ட்ஸ்டோன் மூலமாக கட்டப்பட்டுள்ளது. இதற்கு அருகில் சலிம்கார் கோட்டை இருக்கிறது. அது 1546 இஸ்லாம் ஷா சூரியால் கட்டப்பட்டது. இந்த இரண்டும் சேர்ந்துதான் இப்போது செங்கோட்டை வளாகம் என்று அழைக்கப்படுகிறது. செங்கோட்டைக்குள்ளே நீர் விநியோகத்திற்காக ஒரு கால்வாய் கூட இருந்துள்ளது. முகலாய கட்டிடக்கலை மற்றும் கலைநயத்திற்கு செங்கோட்டை ஒரு உதாரணமாகவும் இருக்கிறது. உலக புகழ்பெற்ற கோஹினூர் வைரம் பொறிக்கப்பட்டிருந்த மயில் அரியாசனம் செங்கோட்டைக்கு உள்ளேதான் இருந்தது. 1739 பீகாக் த்ரோன் மற்றும் கொய்னூர் ராணின் நாதர் ஷாவால் திருடி செல்லப்பட்டது. இப்போது பிரிட்டிஷ் அரண்மனையில் உள்ளது. 1857ஆம் ஆண்டு நடந்த சிப்பாய் கலகத்தின் போது பிரிட்டிஷ்க்கு எதிரான கலகத்தின் மையமாக செங்கோட்டை இருந்தது. ஆனால் அந்த புரட்சி வெற்றி பெறாத நிலையில் பிரிட்டிஷார் செங்கோட்டையின் பல பகுதிகளை அழித்து தங்களது வீரர்கள் தங்குவதற்கான இடங்களை கட்டிக்கொண்டனர். 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு பிரதமர் ஜவஹர்லால் நேரு செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றினார். 2007ஆம் ஆண்டு செங்கோட்டை யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது.